மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி 3 அத்தியாயம் பார்த்து முடிச்சாச்சு. சாங்கிய யோகம், அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம். இந்த அத்தியாயத்தில் எடுத்தவுடன் அவர் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் சொன்ன தத்துவங்கள்லாம் நான் முன்பே சூரிய பகவானுக்கு சொன்னேன், அவர் விவஸ்வானுக்கு சொன்னார், மனுவுக்கு சொன்னார்னு சொல்லும் பொழுது இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அர்ஜுனனுக்கு. எப்போ நீங்கள் இப்போ தானே பிறந்தீங்க, சூரியன் முன்னாடி பிறந்தார், எப்படி சொன்னீங்கன்னு கேட்ட உடனே, இல்லை உனக்கு எனக்கு பல பிறவிகள் கடந்து போயிடுச்சு, நான் இந்த ஞானத்தை புதுப்பிப்பதற்காக அவதாரம் எடுத்துள்ளேன்னு சொன்னார். அதுக்காக நம்ம அவதார தத்துவத்தை பற்றி பார்த்தோம். முக்கியமாக அவதார தத்துவம் இதில் வந்தது. பிறகு ஞான கர்ம சந்நியாச யோகம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. ஞானம்னா அறிவு, கர்மம்னா செயல், சந்நியாசம்னா துரத்தல், அறிவினால் செயலை துரத்தல். பிறகு ஞானத்தை அடைய சாதனைகள் 12, ஞான பலன், 4 டாபிக் இந்த அத்தியாயத்தில் வருது. அவதார தத்துவத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம் சொன்னால், இங்கு எதற்காக இதை சொல்கிறார், இது நலிவடைஞ்சு போச்சு, திருப்பி புதுப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன்னு சொன்னார். பிறகு கடவுளுடைய பிறப்புக்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம். நாம் மாயையின் வசப்பட்டு பிறக்கிறோம், பகவான் மாயையை வசப்படுத்தி பிறக்கின்றார். நாம் பிறக்கிறதுக்கு நாம் செஞ்ச பாப புண்ணியம் காரணம். கடவுள் அவதாரம் எடுக்கிறதுக்கு அவர் செஞ்ச பாப புண்ணியம் எதுவும் கிடையாது. சமஷ்டி மொத்த ஜீவராசியுடைய பாப புண்ணியத்தின் அடிப்படையில் பிறப்பார். சிலர் கேட்ட வரத்தின் அடிப்படையிலையும் பிறக்கிறார். பிறகு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் பிறக்கிறார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறார். கர்மத்தின் அடிப்படையில் பார்த்தா, செயலின் அடிப்படையில் பார்த்தா அவருக்கு கர்மவினை எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சமஷ்டி கர்மவினையினால் பிறக்கிறார். இன்னொரு கோணத்தில் பார்த்தா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறார். கடவுளுடைய தத்துவத்தை அறியும் பொழுதும் நம்மளுக்கு ஆத்ம தத்துவம் புரியும். ஏன்னா ஒரே விஷ்ணு தான் இவ்வளோ அவதாரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நாம் ஒரே ஆத்மா தான் பல பிறவி பறந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரே ஆத்மா தான் அப்படிங்கிற தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க கருத்து பார்த்தோம். 2வது டாபிக் என்ன, ஞான கர்ம சந்நியாச யோகம். அது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அறிவினால் செயலை எப்படி துரத்தல். சந்நியாசி எந்த கடமையும் கிடையாது, அவர் கட்டாயம் ஒரு செயல் செய்யும்போது அவசியமே இல்லை. இப்போ ஆசிரமங்களில் சில கடமைகள் இருக்கு. உண்மையிலே சன்னியாசி யாத்திரை அவர் பாட்டுக்கு போகிறார், சித்தன் போக்கு சிவம் போக்குன்னு போகிறவருக்கு எந்த கடமையும் கிடையாது. அவர் கட்டாயம் இதுதான் கடமைங்கிறது இல்லை. ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு கடமை இருக்கு, செயல் செஞ்சுதான் ஆகணும். அப்போ செயல் நம்மளை பந்தப்படுத்தும் சொன்னார். செயல் கர்மயோகமாக செஞ்சால் பந்தப்படுத்தாதுன்னு பார்த்தோம் 3வது அத்தியாயத்தில். அந்த செயலவே இறைவன் பொருட்டு இறைவனுக்காக செய்து எப்படி பாவனையோடையெல்லாம் செஞ்சு கர்மயோகமாக செஞ்சால் நம்மளை பந்தப்படுத்தாதுன்னு பார்த்தோம். அதே செயலை நாம் தத்துவத்தோடு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னு சொன்னால் நாம் ஞானவானாயிருவோம். நாம் செய்தும் செய்யாதவனாகவே ஆகிவிடுவோம். அங்கே கர்மயோகத்தில் செஞ்சால் நம்மளை பந்தப்படுத்தாது. இங்கே செய்தாலும் நீ செய்யாதவன்னார். அதுக்கு 2 ஸ்லோகம் முக்கியமானது பார்த்தோம். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்த்தோம். செயலில் செயலின்மையை பார்ப்பவன், செயலின்மையில் செயலை பார்ப்பவன். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, உலகத்தில் 2 வஸ்து இருக்கு. ஒன்று ஆத்மா, அனாத்மா. சேதன வஸ்து, சட வஸ்துன்னு இருக்கு. ஆத்மாங்கிறது சைதன்யம், சேதனம், சித், அறிவு சுரூபமான வஸ்து, அழியாத வஸ்து. இன்னொன்று ஜட வஸ்து, உடல் மனம் எல்லாமே ஜடம்தான். இந்த உலகம் கட்டிடம் எல்லாம் ஜடம், அனாத்மா. இந்த அனாத்மா செயல்படாமல் அமைதியாக இருந்தாலும் கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அழிவை நோக்கி பிறக்குது, இறக்குது, தோன்றுது, அழியுது. கட்டடம் தோன்றுச்சு, திருப்பி கட்டடம் ஒரு நாள் அழியும். பூமி தோன்றுச்சு, பூண்டி ஒரு நாள் அழியும். அழியணும்னா என்ன அர்த்தம், அங்கே உள்ள செயல் நடந்துக்கிட்டே இருக்கு. அது அனாத்மாவினுடைய தர்மம். இந்த உடலுக்கு அப்படித்தான். உடல் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இறந்த பிறகு கூட உடல் செயல்படுது, ஏன்னா அழிய போதே ஏதோ ஒரு ஃபார்மில் மாறி போகுது.
ஆனால் ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை. அது நம்மளுடைய உண்மையான சொரூபமாக இருக்குது. அதனால் நான் செய்தும் செய்யாதவனாக ஆகின்றேன். அதனால் எந்த செயலும் என்னை கர்ம வினையில் ஆழ்த்தாது, பந்தப்படுத்தாதுன்னு முக்கியமான கருத்து சொன்னார். இது புரியலை, கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் நீ ஒவ்வொரு செயலையும் இறைவனாக பார், பிரம்மனாக பாருன்னு சொல்லி வேள்வியாக சொன்னார். ஒரு ஹோமகுண்ட வேள்வியை எடுத்துட்டு அது ஒரு செயல்தான். அந்த எஜமானன் பிரம்மன், அந்த ஹோமகுண்டம் பிரம்மன், போடக்கூடிய பொருள்கள் பிரம்மன், அதுக்கு பயன்படுத்துகிற கருவி பிரம்மன், அதனால் பலனும் பிரம்மன் சொல்லி ஓம் பிரம்மார்ப்பணம் மந்திரம். இது ரெண்டு முக்கியமான இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துக்கு முக்கியமான பண்புன்னு சொல்லலாம். இந்த தத்துவம் புரியலை, அப்படி இதுவும் உனக்கு புரியலைன்னு சொன்னால் மனசு பக்குவம் வேணும்னு சொல்லி நான் ஒரு 12 சாதனைகள் சொல்கிறேன். அந்த சாதனைகளை நீ வேள்வியாக செய்யின்னு சொல்லி 3வது டாபிக் பார்த்தோம். முதல் டாபிக் அவதார தத்துவம், 2வது டாபிக் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம், 3வது டாபிக்கு 12 சாதனைகள். இதில் 11 சாதனைகள் மனப்பக்குவத்திற்காக, 12வது சாதனை அந்த ஞானத்தை அடைவதற்காகன்னு பார்த்தோம். இதில் முதல் சாதனை தேவ யக்கியம், இறை வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தோம். இறை வழிபாடுங்கிறது கட்டாயம் ஒருவனுக்கு முக்கியம் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். இறை வழிபாடு இல்லாமல் எதையுமே தொடங்கக்கூடாது, அது நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான சாதனைன்னு முதல்ல பார்த்தோம். பிறகு தமயஜ்ஞம், புலனடக்கம். இந்த புலனடக்கம் எப்படின்னு சொன்னால் தீய எண்ணங்களிலிருந்து, அதாவது தீய எண்ணங்களை தூண்டும் விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை விலக்கிக்கிறது. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். இந்திரியங்கள் 5 விதமான ஞானேந்திரியங்கள் இருக்குது. இதை அந்த விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் போகுதுன்னு சொன்னால் அதிலிருந்து விலகி இருக்கணும். ஒரு பையன் நல்ல பையனாக இருக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான், கெட்டவனோட சேர்ந்தா கெட்டு போயிடுவான். வீட்டில் என்ன சொல்லுவான், அவன் கூட சேராத, கெட்டு போயிடுவான். சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா கெட்டு போயிடுவான். ஒரு பையன் சொன்னான், சொல்லியிருக்கான் அன்றைக்கி, என்ன சொன்னான் தெரியுமா, எதுக்குமா அவன் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற, அவன் கெட்டவன், அவன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போவீங்க. நான் நல்ல கேட்குறான், நான் எப்படிமாங்கிறான், நான் நல்லவன் தான், நீ நல்லவன்பாங்கிறார். இப்போ என் கூட சேர்ந்து அவன் நல்லவன் ஆயிராம்ல. ஒரு பையன் கேட்டான் அப்படி, இப்போ என் கூட சேர்ந்தா அவன் கெட்டவன் நல்லவன் ஆயிடலாம்லன்னா, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் சேர்ந்து விளையாடு அப்படின்ட்டான் அந்த அப்பா. விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் சொல்வார், எல்லா சிஷியர்களையும் கண்டிப்பார். ஏதாவது தப்பாக பேசினா, கோவப்பட்டால் நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத பயங்கரமாக கண்டிப்பார். ஏன்னா கெட்டு போயிடுவான்னு சொல்லி கண்டிப்பார். விவேகானந்தர் ஜாலியாக யாரு கூட எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பார். சிஷியர் மற்ற சிஷியர்கள் பொறாமல் வந்துடும், எங்களெல்லாம் திட்டுறீங்க, விவேகானந்தர் கூட திட்ட மாட்டேங்கிறீ அப்படின்னு கேட்பாங்க. அவன் இரும்புப்பா, அவன் எல்லாத்தையும் மாற்றுவானே ஒழிய அவன் யார்கிட்டையும் மாறி போக மாட்டான், அவனோட கம்பேர் பண்ணாதையும் ராமகிருஷ்ணர். அப்படி நம்ம இந்திரியம் வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எந்த பொருளில் வீக்காக இருக்கோ அதை பார்த்து என்ன பண்ணணும், அது விலகி இருக்கணும் அப்படிங்கிற கருத்து சொன்னார். கிரீஷ் சந்திரகோஷ்ங்கிறவர் ராமகிருஷ்ணனுடைய இல்லற சீடர், பெரிய நாடக ஆசிரியர். அவர்கிட்ட பெரிய கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது, மதுவுக்கு அடிமையாக இருந்தார். ராமகிருஷ்ணர் தெரிஞ்சே அவர் கூட வச்சுருந்தார். கடைசியில் அவர் பெரிய ஞானி ஆயிட்டார். அதெல்லாம் மாறி அப்போ அவருடைய தோஷம் என்னாச்சு, நல்லவரோட சேரும் பொழுது நல்ல சூழ்நிலைக்கு வந்து விட்டார். இது தமயஜ்ஞம், புலனடக்கம்ங்கிற வேள்வி. 3வது மனக்கட்டுப்பாடு. சுருக்கமாக சொல்கிறேன், நேற்று பார்த்த திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் எப்பயுமே. மனக்கட்டுப்பாடுங்கிறது எண்ணம், எண்ணங்கள், இந்திரியங்கள் போகாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு பழையத்தில் நம்ம பண்ண தப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், கெட்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை மாற்றணும்னு சொன்னால் மனசை நல்ல எண்ணங்களில் திருப்பணும். அதுக்கு தான் ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. அந்த எண்ணங்களையெல்லாம், எண்ண ஓட்டங்களை நல்ல விஷயங்களில் திருப்புதல். அதனால் என்ன ஆகும்னா மனசு சுத்தமாகி நல்ல எண்ணங்கள் இருந்தால் எப்பயுமே உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மாதிரி மனசும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பார்த்தோம். 4வது விவேக தீபேன, விவேக சக்தி. இந்த உலகத்தில் எது நிலையானது எது நிலையில்லாதது என்று பகுத்து அறியும் அறிவு. எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம இந்த உலகம் நிலையில்லாதது, கடவுள் நிலையானதுங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், எது நல்லது கெட்டதுங்கிற ஆராய்ச்சியாக இருக்கணும். ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம்னா இது நல்லதா கெட்டதா சொல்கிறோம்ல, உனக்கு விவேகம் இல்லையா அப்படின்னு கேட்போம், அறிவு இல்லையான்னு கேட்போம், எப்படிப்பா போனேன்போம். எந்த விஷயத்தை நான் புதுசாக நுழைய போகிறோம்னால என்ன பண்ணணும்னா அது தேவையா தேவையில்லையா,
நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ந்து உள்ளே போகணும். இந்த சக்தி ஒரு வேள்விங்கிறார். இந்த சாதனையை கடைப்பிடிக்க வேணும். அப்படி கடைப்பிடிச்சா தேவையற்ற விஷயங்களில் மனசும் போகாது, இந்திரியங்களும் போகாது, வைராக்கியம் வந்துவிடும். தானம் செய்கிற புத்தியெல்லாம் வருங்கிறாரு. ஞானத்துக்கு தகுதியும் கிடைக்கும். 5வது திரவிய யக்கியம், தானம் பார்த்தோம். தானம்ங்கிறது என்ன? நம்மகிட்ட இருக்கிறத இல்லாதவங்ககிட்ட கொடுக்கறது. நம்மகிட்ட உழைப்பு இருந்தால் அந்த உழைப்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், உழைக்க முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம். பணம் இருந்தால் பணம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மகிட்ட எது இருக்கோ, அறிவு இருந்தால் அறிவை கொடுக்கலாம். ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியும், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியும். எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தான் நான் உனக்கு ஹிந்தி சொல்லித்தர்றேன். அது கூட ஒரு தானம் தான். அதெல்லாம் பரிமாற்றம், அப்படியும் பண்ணலாம். அதில் ஒன்று சொன்னேன், இல்லறவியலில் கடைசி 2 அதிகாரம் ஈகை புகழ். ஈகைக்கு அடுத்து புகழ் வரும். இல்லறத்தான் கடைசியில் செய்ய வேண்டியது தானம் தான், முக்கியமான பண்பு அது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், உனக்கு சேர்த்து வைக்கக்கூடிய இடம் என்ன இடம்? பொருள்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பசித்தவருடைய வயிறுன்னு சொன்னார். அற்றார் அடிபசி தீர்த்தல் அகுதருவன் பெற்றான் பொருள் வைப்புலின்னார். அதுதான் நீ பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு சிறந்த இடம்ங்கிறார். சுவிஸ் பேங்க் இல்லை, அது வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் என்னென்னா, புகழ் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், ஞானத்திற்கு தகுதியும் கிடைக்கும். அதாவது பொருள் வந்தால் நம்ம தானம் செய்யலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை தானம் செய்வோன்னு பொதுவாக சொல்கிற பழக்கம் உண்டு. இந்த தானத்தை பொறுத்த வரையில் என்கிட்ட இருந்தால் பண்ணுவேன் பாம்பா. நம்மகிட்ட ஒரு 5000 இருக்கும், 500 தானம் பண்ணியிருப்போம். சரி 500 தானம் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியிருப்போம். நம்மளுக்கு 50,000 வருமானம் வச்சுக்கலாம், 1000 தானம் பண்ணுவோம். ஏன்னா கூட வந்துருச்சு, நான் கூட தானம் பண்ணுறேன்ட்டு. 25% 50% குறைச்சிட்டேன் நீங்கள். 5000க்கு 500, நான் 50,000க்கு எவ்வளோ பண்ணேன்? 5000. நான் 1000 ரூபா பண்ணிட்டேங்கிறது. பொருள் கூட கூட தானம் கொஞ்சம் கூட்டுவான், விகிதாச்சாரத்தை குறைச்சிடுவோம். அதனால தான் கிறிஸ்டியன்ஸில் தசம பாகம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க எப்படி சம்பாதிச்சாலும் 10ல் 1 கொடுத்துடணுமா. முதல்ல உள்ளே இழுத்துருவான், உள்ள மதத்தை மாற்றி இழுத்துருவான், பிற பிடிங்கிடுவான். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருள்களில் 1%, இல்லாட்டி 1/2%, 1/4%, ஏதோ ஒன்று தானம் பண்ணுற புத்தி வளர்த்தோம்னா அது நாம் சேர்த்து வைக்கக்கூடிய டெபாசிட்டுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஞானத்துக்கு தகுதியும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருவண்ணாமலை சாமியை கூட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கதையெல்லாம் சொன்னேன், அது எப்படி பயன்படும்னு சொல்லிட்டு. பிறகு தவம்ங்கிற அதிகாரம் பார்த்தோம். இது முக்கியமானது. தவங்கிறது எல்லா விஷயத்துக்கும் தவம் தேவை இருக்குது, ஒரு விஷயத்துக்குன்னு இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் வெற்றி அடையும்னா கூட உலக சுகங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். தொழில் நல்லா பண்ணணும்னு என்ன பண்ணுவார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க? காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சு பிஸ்னஸ் அதே மைண்டு ஓடும். டிவி பார்க்குறதா நிப்பாட்டிடுவார். பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா பண்ணுறவங்க டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது நிப்பாட்டி அதிலே கவனம் இருந்தாச்சும் அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும். அப்போ அந்த சுகத்தெல்லாம் தியாகம் பண்ணுறோமா இல்லையா? அதுவும் தவம் தான். இங்கே பொதுவாக தவம்னா கஷ்டங்கள் வரும் பொழுது, உனக்கு கஷ்டங்கள் இந்த உடல் ரீதியாக கட்டாயம் உலகத்தில் வந்துதான் ஆகும். மனித பிறவி எடுத்து அதை தவிர்க்கவே முடியாது. அந்த கஷ்டத்தை நீக்க முயற்சி பண்ணியும் கூட சில நேரம் இந்த கஷ்டம் நீக்கும். அப்பொழுது சந்தோஷமாக அதை தாங்கிக்கிற பழகிக்கிறோம். இது தவங்கிறார். மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உருன்னு சொன்னார். அப்போ தவம்னால என்ன? நமக்கு வர்ற கஷ்டத்தை பொறுத்துக்கிறது, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறது ஒரு தவம். பொதுவாக நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது அதற்கு வரக்கூடிய இடையூறாக வரக்கூடிய உலோக சுகங்களை தியாகம் பண்ணுறது. பொதுவாக விரதங்களே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை எடுத்துக்கிறது தான். உண்ணாவிரதம் என்ன? பசியை நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படி துக்கம் வரும். ஒரு ஹோட்டலில் ஒன்றும் இல்லை, ஒரு டீ கிடைக்கல, காப்பி கிடைக்கலன்னு அப்படியே குழம்பி தள்ளிடுவான். ஆனால் கந்த சஷ்டி விரதம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு 6 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா இல்லையா? அதே மாதிரி சபரிமலை யாத்திரை வேட்டால் 1 நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க, 2 நேரம் சாப்பிடாம. கார்த்திகை விரதம், அமாவாசை விரதம் நாமளாக எடுக்கும்போது அந்த பசி தெரிகிறதில்ல. ஆனால் தன்னை எறியாமல் பசி வந்தால் தாங்க முடிகிறதில்லை. பாத யாத்திரை போனால் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, சந்தோஷமாக செருப்படாமல் நடப்பான்.
செருப்பு போட்டு பஸ்ஸு ரிப்பேர் ஆகி போச்சு, கார் ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். இப்படி பாடா கடவுள் வந்து நம்மளை இப்படி நடக்க வச்சுட்டாரேன்னு கடவுளை திட்டுவோம். ஆனால் நாம் பாத யாத்திரை போனால் சந்தோஷமாக போவோம். அப்படி எல்லாவற்றையும் விரதமாக எடுத்துக்கொண்டு நீ தவம் செய்ய வேண்டுங்கிற கருத்து பார்த்தோம். இதனுடைய பலம் என்னன்னா, துன்பம் உன்னை கண்டு ஓடிவிடுங்கிறார். நீ துன்பத்தை கண்டு கலங்காமல் இருந்தேன்னா உன்னைய கண்டு துன்பம் ஓடிவிடும் அப்படின்னு பார்த்தோம். பிறகு சாஸ்திரம் ஓதுதல், பாராயணம், கீத பாராயணம், லலிதா சகஸ்ரநாமம், இப்படி நிறைய பாராயணம், திருவாசகம் முற்றோதல், தாய்மானவர் பாடல் முற்றோதல், இதெல்லாம் பாராயணம் பண்ணுறது ஒரு தவம். புண்ணியமெல்லாம் நிறையா கிடைக்கும். அதோடு நிப்பாட்டக்கூடாது. அடுத்தது ஞான யஜ்ஞம், சாஸ்திரத்தை அர்த்தம் புரிந்து செய்தல். அதே திருவாசகத்தை பிறகு அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது. கீதையை சும்மா பாராயணம் பண்ணுறோம், பிறகு அர்த்தம் முடிஞ்சு பண்ணுறோம். நம்ம அத்தனை பண்ணுறோம். தியான சொல்ல முடித்தோன்னு கீதை அத்தியாயம் சான்ஸ்கிரிட்டில் பண்ணுறோம், பிறகு விளக்கத்தை பார்க்குறோம், பிறகு தமிழில் பொழிப்புரை வாசிக்கிறோம். அப்போ முதல்ல சாண்டிங், பிறகு அர்த்தம் புரிகிறது. இது ஒரு சாதனைன்னு பார்த்தோம். பிறகு பிராணாயாமம், நேற்று பார்த்தது கடைசி அதுதான், பிராணாயாம யஜ்ஞம். இந்த பிராணங்கிறது நம்ம மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு பெரிய வேள்வி. பிராணனில் 5 வகையான பிராணன் இருக்குது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் இருக்குது. நம்மளுக்குள்ளே பிராண சக்தி இருக்குது. 5 விதமான பிராண சக்திகள் இருக்குது. அந்த உதானன் உள்ளே போய் உதானங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று இருந்தால் வெளியேற்றும். மூச்சை உள்ளே இழுக்கிறது பிராணன், வெளியே வர்றது அபானன். உள்ளே போய் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சமானன். பிறகு அந்த ரத்தத்தில் எடுத்துகிட்டு போய் செலுத்துகிற பிராண சக்தி பேர் வியானன்னு பேர். இன்னொரு சக்தி என்னன்னு சொன்னால் உதானன், ஏதாவது தேவையில்லாத இருந்தால் வயிற்றுப்போக்கு வழியாக, வாமிட்டு வழியாக வெளியேற்றி விட்டுரும். உயிரை கடைசியில் பிரிக்கிறது அந்த உதான சக்தி தானம். இப்படி 5 விதமான பிராணன் இருக்குது. இதில் 2 பிராணன் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, பிராணன், அபானன். அதை மெதுவாக இழுத்து மெதுவாக உட்காந்து அந்த பயிற்சியை பண்ணுறது. பிராணன் ஒழுங்காக இருந்தால் மனசு நம்மளுக்கு ஒழுங்காக இருக்கும். அதனால் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிராணாயாமத்தை கொஞ்சம் பண்ணணும். அதுவும் ஒரு வேள்வி. தியான பயிற்சியில் பிராணாயாமம் முக்கியம். டாக்டர் கூட ஸ்டெத்தஸ்கோப் வச்சு என்ன பண்ணுறாரு, மூச்சை நல்லா இழு, மூச்சை நல்லா விடு. இவங்க கூட பார்த்துருந்த 5 வாயு தான் சொல்லுவாங்க, நாடி பிடிக்கிறவங்க அந்த காலத்தில் வைத்தியர் கூட. அதனால் இந்த பிராணசக்திங்கிறது ஒன்று. அடுத்தது அஷ்டாங்க யோகம்னு ஒரு வேள்வி இருக்குது. இது பதஞ்சலி சூத்திரத்தில் உள்ளது. யமம் நியமம் சொல்லி செய்யக்கூடியது 5, செய்யக்கூடாதது 5. பிறகு அதில் எல்லாம் வரும். அதில் பிராணாயாமம் வரும், ஆசனம் வரும், தியானம், சமாதி வரைக்கும். அது பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் இருக்குது. அது விரிவான விளக்கம். அதில் வந்து எப்படின்னா, உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக பொருளை வச்சுக்கிறாமல் இருக்கிறது, பிறர் பொருளை அபகரிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் 5 பண்புகள் சொல்வார். பிறகு தூய்மையாக வச்சுக்கிறது, இப்படி பல பண்புகள் சொல்லி பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் இருக்க பண்புகளையும் நீ கடைப்பிடின்னு ஒரு சாதனை இருக்குது. அது விரிவாக பெருசாக பார்க்கணும், அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்து கடைசி சாதனை 11வது சாதனை. அதுக்கடுத்து ஞான யோகம். இந்த 11, 1, 12வது தனி. 11வது சாதனைங்கிறது உணவு கட்டுப்பாடு, நியத ஆகார யஜ்ஞம். இங்கே தான் எல்லாம் போட்ட விடுவோம். டாக்டரு சுகர் இருக்குது, ஸ்வீட்டே தொடாதேன்னு இருப்பார். முன்னாடி வச்சவொன்னே ஒன்று எடுத்து வாயில் போடலாம்னு இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, திருப்பதி லட்டு கொடுத்தாங்க, டபக்குன்னு வாயில் போட்டார். சுகர் இருக்கு, பிரசாதம் ஒன்றும் செய்யாதுப்பா, பிரசாதம்னா அப்புறம் சுகர் ஏறாதான், அதை சாக்கி வச்சு உள்ளே போட்டுறது. பொதுவாக அந்த சாப்பாட்டு விஷயந்தான் ரொம்ப நாக்கு அடக்கிறது ரொம்ப கஷ்டம். நாவடங்க நாளும் மடங்கும்பாங்க. நாக்குங்கிற ஒரு இந்திரியத்தை அடக்கிட்டோம்னா மற்ற 4 இந்திரியம் அடங்கிடும். கர்மேந்திரியத்திலும் இருக்குது, ஞானேந்திரியத்திலும் இருக்குது. ஞானேந்திரியங்கிறது சுவைக்கிறத நிப்பாட்டினா மிச்ச நாளும் கண்ட்ரோல் ஆகுமா, பேச்சை நிப்பாட்டினா மிச்ச நாளும் கண்ட்ரோல். பேசுறது நாக்குத்தான். விரதமே எங்கே இருக்கான், ஒன்று மௌன விரதம், இல்லாட்டி உண்ணாவிரதம். இந்த நாக்குக்கு தான் கண்ட்ரோலே. எல்லா விரதமும் நாக்குக்கிட்டே இருக்குது. முதல்ல பசியினால் கஷ்டப்படுவான், அளவாக சாப்பிட்டா கஷ்டப்பட மாட்டோம், ஓவராக சாப்பிட்டு நெளிக்க முடியாமல் கஷ்டப்படுவோம். இந்த நல்ல பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அளவாக ஒரு சின்ன தவளையை முழுங்கிருச்சுன்னா பேசாமல் அது பாட்டுக்கு போகும். பெரிய தவளையை முழுங்கிருச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். அதை
நகர முடியாது, சீர முடியாது அதால். ஏன்னா பெருசு ஓவராக உள்ளே போயிடுச்சாங்க. அந்த பாம்பை ஈஸியாக அடிச்சிடலாம்பாங்க. ஓவராக சாப்பிட்டா கொஞ்ச நேரம் ஒன்றுமே செய்ய முடியாது, அதில் கஷ்டம் வரும். அப்புறம் ஜீரணிக்கலைன்னு கஷ்டம் வரும். இந்த உணவை என்ன சொல்கிறாங்கன்னா மித ஆகாரம், ஹித ஆகாரம், அமேத்திய ஆகாரம் 3ஆக பிரிக்கிறாங்க. மித ஆகாரம்னா அளவான உணவு, எப்பயுமே அளவாக சாப்பிடணும். பிறகு ஹித ஆகாரம்னா அது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். பிறகு அமேத்திய ஆகாரம்னா கொஞ்சம் புனிதப்படுத்தப்பட்டது, ரொம்ப பழசு இல்லாமல் கொஞ்சம் சுத்தமான ஆகாரம் சொல்லுவாங்க. விளக்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். மித ஆகாரம்னா இப்போ நம்மளுக்கு 8 இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடுதுன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வயிறு ஃபுல்லானா 8 இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகும்னா 6 இட்லியோடு எந்திரிக்கணும். கொஞ்சம் பசி இருக்கணுமா, சாப்பிட்டு முடித்த உடனே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்ங்கிற அளவுக்கு பசி இருக்கணுமா, அதுக்கு பேர் மித ஆகாரம்னு பேர். இன்னொன்று சொல்லுவாங்க அரைப்பங்கு திட உணவு. இப்போ இட்லின்னா அந்த இட்லியினுடைய பங்கு இருக்கும். அப்புறம் சட்னி சாம்பார்லாம் 1/4 பங்கு, 1/4 பங்கு எம்டியாக இருக்கணுமா. இப்படி தான் நம்மளுடைய உணவு சிஸ்டம் இருக்கணும்பாங்க. எங்கள் சாமியோட உடம்பு முடியாமல் இருக்கும்போது ராஜபாளையத்தில் இருந்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க இவருக்கு இவ்வளோதான் சாப்பாடு கொடுக்கணும் இப்போதைக்கு. அந்த ஒரு நான் கூட இருந்தேன் ஹெல்ப்புக்கு, கொடுக்கும். சாமி கண்ட்ரோலில் இருப்பார். அன்றைக்கி ஒரு வீட்டில் சாப்பிடும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப இட்லி சட்னியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே பார்த்து நல்லா சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வச்சு எனக்கு வச்சாங்க. சாமி 4 இட்லி சாப்பிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கு, முன்ன 2 வைங்கன்னாரு. எந்திரிங்க. சாமிக்கே அந்த அம்மா போட மாட்டேன்ட்டாங்க. இல்லைம்மா ரொம்ப நல்லா 1 வைங்கம்மா அப்படி. அவர் சாமி கேட்குறாரு, முடியாதுட்டாங்க, ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காருன்ட்டாங்க. அப்போ எந்த அளவு நம்ம சாப்பிடணுமோ அந்த அளவு சாப்பிடணும். இதுக்காக ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்ல விவசாயியாக இருப்பார், தோட்டத்தில் வேலை செய்ய கடுமையான, அவருக்கு நிறைய ஹெவியாக சாப்பாடு இருக்கு. அவரை போய்கிட்டு நீ இவ்வளவுதான் சாப்பிட சொன்னால் அவர் எவ்வளோ சாப்பிட தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அது கூட சொல்லுவாங்க, ஒரு டாக்டரு உனக்கெல்லாம் இப்போ ரொம்ப நோய் வந்துருச்சு, நைட்டு 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் கேட்டாராம், அந்த 2 சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிடணுமான்னு கேட்டார். அதை மருந்தா நினச்சிட்டு கேட்டார். எப்படி இருக்கு, அவர் எவ்வளோ சாப்பிடாருமா, அவர் 10 சப்பாத்தி சாப்பிடாரு, நீ 8 சாப்பிடுன்னு சொல்லலாம். எங்கள் இன்னொரு சாமி இருந்தார் எங்கள் குருநாதர், அவர் நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டாரு. பிறகு பழம் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு 1 சப்பாத்தி போதும் அப்படின்னு நம்ம ஒரு வீட்டில் நம்ம கொண்டு கொடுப்பாங்க, சொல்லிவிட்டார். எனக்கு 1 சப்பாத்தி போதும்னாரு. அந்த மாதிரி நான் வடிச்சு 2 சப்பாத்தி சேர்ந்து பெருசாக ஒரே சப்பாத்தியை போட்டு கொண்டு வந்துருச்சு. பார்த்தாரு, 2ஆக கிழிச்சாரு, கொண்டு போகட்டார். இந்த உணவுகளில் இந்த மித ஆகாரங்கிறது ரொம்ப ரொம்ப இது. அப்புறம் இன்னொரு பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. பொதுவாக உணவை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்கிற பழக்கம் இருக்கா இல்லைங்களா? உணவை வீணாக்கக்கூடாது, உண்மைதான். அதே நேரத்தில் நாம் வாங்கும் பொழுதே அளவாக வாங்கி சாப்பிட்டணும், வைக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிடணும். ஒருவேளை மீறி வச்சிட்டாங்களே குப்பையில போடுவாங்கன்னு சொல்லி இந்த குப்பைக்குள்ளே போட்டக்கூடாது. இங்கே போட்டால் இது குப்பை தொட்டி ஆயிரும். சாமி ஒரு அப்படி எந்திரிச்சார், பார்த்தேன் எல்லாரும் என்ன அவர் சொன்னார், வேணாம் சொல்லி பார்த்தார், கேட்கல. பிறகு வச்சுட்டு அந்த வேணான்னு சொன்னப்பறம் என்ன வச்சுன்னு தொடவே இல்லை. அவர் என்ன சாமி உணவு வீணாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது வீணா போகும்னு வீணாக்கலைன்னு நினச்சேன்னா இது வீணாயிருமிட்டார். அந்த வீணாக்கிறது முக்கியமா இந்த வீணாக்கிறது முக்கியமான்னு நான் முதல்ல வேணான்னு சொன்னேன். அப்போ கவனமாக நம்ம எது தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட நிப்பாட்டிக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ராமேஸ்வரம் மடத்தில் தலைவர் சாமி ஒருத்தர் இருந்தார். ஒரு பிரம்மச்சாரி புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாடு வரிசையாக வைக்கிறாங்க. அப்போ உப்பு வைப்பாங்கல்ல, வர உப்பு வைக்கிறாங்க, வச்சுட்டு போனாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவர் உப்பை தொடவே இல்லை. 2ஆவது நாள் சாப்பாடு வைக்கிறாங்க, உப்பு வைக்கிறாங்க, அவர் உப்பை தொடவே இல்லை. 3ஆவது நாள் உப்பு வைக்கும்போது எதிர்த்தாப்பில் தலைவர் சாமி சொல்கிறார், அவன் நிப்பாட்டு, அவனுக்கு உப்பு வைக்காது அப்படிங்கிறார். இவர் சொல்கிறாரு, அவன் சொல்லலை, அந்த பிரம்மச்சாரி எனக்கு வேணாம்னு சொல்லலை. எழுத்து உட்காந்துருக்க தலைவர் சாமி சொல்கிறாரு, உப்பு அவருக்கு வைக்காத, அவர் சாப்பிட மாட்டாருன்னாரு. அவரை கூப்பிட்டு சொன்னார், நீ தான் 2 நாள் உப்பு சாப்பிடல, உனக்கு இருக்க உப்பு சரியாக போச்சுல, வைக்கும் போதே வேணாம்னு சொல்ல வேண்டியான்னு, அதாவது வேஸ்ட் பண்ணுறேங்கிறாரு. முதல்ல அவர் சொல்லலை. அப்போ நம்மளுக்கு எது பிடிக்கலையோ
அதை முதல்ல வேணான்னு மறுத்துடணும். நம்ம வீட்டில் உறவினர்கள் வீட்டில் சாப்பிடுன்னு வம்பு பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு இடம் எந்திரிச்சேன்னு அடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம அதை வீணாக்க கூடாதுன்னு என்ன பண்ணுறான்? உண்மையிலே அதை வீணாக்க கூடாதுன்னு இல்லை, நம்மளுக்கு ஆசை சாப்பிடணும்னு ஒரு ஆசை சாப்பிட்டு. அதனால மித ஆகாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மித ஆகாரம்ங்கிறதுக்காக ஹித ஆகாரமா இல்லாமல் சாப்பிட்றோம். அதிக காரம், அதிக உப்பு, கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ரொம்ப புளிப்பும் ரொம்ப காரமும், அறுசுவை உணவு கட்டாயம் வேணுங்கிறாங்க. 6 சுவையும் உணவுல இருந்தால் உடம்புல இருக்க ஆரோக்கியம் வருமா. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரம் சாப்பிடும்போது வேர்க்கும், தசு புஷுன்ட்டு. ஆனால் அது இல்லாமல் சாப்பிட மாட்டார். கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவார், ஆனால் தசு புஷுன்னு சாப்பிடுவார். அப்படி ஒரு காரத்தை சாப்பிடுவாங்க. மிளகா பொடியை பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த அதிகமான காரமும் கூடாது, அதிகமான புளிப்பும் கூடாது. அந்த உணவு சத்துள்ள உணவாகவும் இருக்கணும், ஹிதமாக இருக்க வேண்டும், அறுசுவையும் அளவுடன் இருக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமான பண்பு என்னன்னா, ரொம்ப பழசை சாப்பிடக்கூடாது. மிக பழையது, ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்ச சாம்பார், ஃப்ரிட்ஜில் காய்கறி ஏதோ பழம் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கு, ஏதோ பால் கெடாமல் இருக்கிறதுக்கு. சாம்பார் சட்னியெல்லாம் ஒரு வாரமாக வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அமெரிக்காவில ஒரு வாரத்துக்கு சமைச்சு வச்சுருவாங்களாம். ஃப்ரிட்ஜ், பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குமா. அது மனசுக்கு நல்லது இல்லைங்கிறாங்க. உடம்புக்கு நல்லதோ இல்லையோ, மனசுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதாவது பெரிய சூக்ஷமாக இருக்குது. ஒரு உபனிஷத்தில் வருது, நம்ம சாப்பிட்ற உணவு 3ஆக பிரிக்கப்படுதான். ரொம்ப சக்கையான உணவு கழிவுப் பொருளாக வெளியே போயிடும். இடைப்பட்ட உணவு ரத்தத்தில் கலந்து ஒரு எனர்ஜியாக உள்ளே மாறி போகும். இன்னொன்று சூக்ஷமான பகுதி ஒன்று இருக்குது, அது மனசாக மாறுமா. நம்மளுடைய மனசுக்கும் உணவுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உடலுக்கும் உணவுக்குன்னே சம்பந்தம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனசுக்கும் உடலுக்கு சம்பந்தம் இருக்குது. யார்கிட்ட வாங்கி சாப்பிட்றோங்கிறது இருக்குது. இப்போ சபரிமலைக்கு மாலை ஓட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த யார் மாலை ஓட்டிருக்கோம் அந்த கடையில் வாங்கி சாப்பிடணுமா. ஏன்னா அவன் சுத்தமாக இருப்பான்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு சொன்னால், இதை பாண்டவர்கள் சொல்லுவாங்க இந்த மகாபாரதத்தில். பீஷ்மரும் துரோணரும் ஏன் துரியோதனுக்கு துணை போனான்னு அவன் போட்ட சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்ந்துட்டாங்க, அதனால் அவங்க புத்தியும் ததரவம் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல பேச போகிறார், விவேகானந்தர் கூட இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, விவேகானந்தரை கூட ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வாங்குறாரு. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், விவேகானந்தர் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ராமகிருஷ்ணன் தண்ணி கொடு குருநாதருக்கு அப்படிங்கிறார். அவர் தண்ணியை கொண்டு வர்றாரு. இவர் வாழ்ந்தவொடனே வாங்கி குடிக்கவே மாட்டார், பக்கத்தில் வச்சிருவார். ஒரு 5 நிமிஷம் இதை கீழே போட்டு ஊற்றிட்டு இந்த சொம்பை கழுவிட்டு திருப்பி தண்ணி கொண்டு வாங்குறார். யார்? ராமகிருஷ்ணர். இவருக்கு புரியலை, விவேகானந்தருக்கு புரியலை, என்ன அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா திருப்பி அப்புறம் கேட்குறாரு, அந்த தண்ணி கொண்டு பஞ்சமாக பாதகம், அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறவனா இருக்கான். அது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? ராமகிருஷ்ணருக்கு. அவன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த உணவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு ஹிதமானதாக இருக்கணும், மனசுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்கணும். மாமிச உணவெல்லாம் சாப்பிட்றோம். பொதுவாக மாமிச உணவை பெரும்பாலும் அதை நம்ம பெருசாக நீக்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றவங்களுக்கு அது மனசை பாதிக்கத்தே செய்யும். ரொம்ப மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா, அதிகமாக மாமிசம் போட்டால் உடம்பே நாரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த சச்சிதானந்த சரஸ்வதினு ஒருத்தர் உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அதில் ஏன் வள்ளுவர் புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்கார். ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்கிறார். நம்ம சம்பிரதாயத்தில் சில நேரங்களில் ஏதோ ஒரு சில விசேஷ நாட்களில் எப்பயோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க, அந்த பரம்பரையில் இருக்குது. ஆனால் அதுவும் கூட ஆன்மீகத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். சில பேர் குற்ற உணர்வு என்னடா சாமி மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நம்மளாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமேங்கிற எண்ணம் கூட வரலாம். ஏன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, ஏன் புலால் சாப்பிடக்கூடாது? உயிர்களை கொன்று சாப்பிட்றோம், உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சரியான காரணம் கிடையாது. அது நீங்கள் ஒரு உயிரை கொல்லாமல் ஒரு ஜீவன் வாழவே முடியாது. ஒரு உயிரை கொல்லாமல் இன்னொரு ஜீவன் வாழவே முடியாது. தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு.
பிறகு தாவரங்களை வளர்க்கும்போது எத்தனை உயிரை கொள்கிறோம், பூச்சி மருந்து அடிக்கிறோம், உழுகும்போது எவ்வளோ உயிர் சாகுது. அப்போ உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மாமிசம், அந்த கருத்து கிடையாது. ஒரு என்ன சொல்கிறாருங்கன்னா, உயிர்களில் உணர்வு இருக்குது, எல்லா உயிரும் உணர்வு இருக்குது. ஓரறிவு உணர்வு, ஈரறிவு உயிர், மூன்றறிவு உயிர்லாம் இருக்குது. நீங்கள் தாவரத்தை அறுக்கும்போது அதுக்கு வேதனை இருக்கும், ஆனால் அதனுடைய வேதனை கம்மியாக இருக்கும். நீங்கள் புழுவை கொல்லும்போது அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமாக அது வேதனைப்படும். ஒரு ஆடை வெட்டும்போது கொஞ்சம் அதிகமாக வேதனைப்படும். மனுஷனை கொன்னால் அதை விட வேதனைப்படுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். எல்லாம் கொலை தான், எல்லாம் உயிரை கொல்றது தான், ஆனால் அதுக்கு அவ்வளோ வேதனை இருக்காது. தாவரங்கள் கொஞ்சம் வேதனை இருக்கும், ஏன்னா ஓரறிவு உயிர். ரெண்டறிவு உயிருக்கு அதை விட கொஞ்சம் வேதனை இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு தோட்டத்தில் ஒரு அப்போ படிக்காதவன் ஒரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் போகிறாரு, போயிட்டு ஒரு முதலாளி உனக்குலாம் அறிவு இருக்கா முட்டாளே அப்படின்னு திட்டுறாரு. அதில் அவன் மனசு பாதிக்குமா? அவனுக்கு ஏதோ முதலாளி வைகிறான் டைம் பாட்டு போயிட்டு இருப்பான். அது மகன் கலெக்டராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என்ன உனக்குள்ள அறிவு இருக்காடா முட்டாள்னு அப்படி அதே ஆள் கலெக்டர் ஆன பிறகு வந்தா எப்படி இருக்கான்? நம்மளை போய் இப்படி முட்டாள்னு திட்டுறாரு, எவ்வளோ வேதனை. ஒரே வார்த்தை தான், இவனுக்கு அறிவு கம்மியாக இருக்கிறதுனால பாதிக்கலை, இவருக்கு பாதிக்குது. அது மாதிரி கொலைங்கிறது ஒரே செயல் தான். ஓரறிவு உயிரை தாவரங்களுக்கு அவ்வளோ பாதிக்காது, அவ்வளோ வேதனைப்படாதான். நீயே ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிட எவ்வளோ நாள் சாப்பிட்றேன்னு கேட்குறாரு. யாரோ அறுத்து விற்கிறான் சாப்பிட்ற அப்படிங்கிறாரு. இது ஒரு காரணம் சொல்கிறார். இனியொரு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், மிருக காட்சி சாலைக்கு போனீங்கன்னா சிங்கம் புலி இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போனீங்கன்னா நாரும். அந்த கூண்டு பக்கத்தில் போனீங்கன்னாலே அவ்வளவு நாற்றம் அடிக்கும். அந்த அந்த சாணம் எல்லாமே வீசும். அது மட்டும் இல்லை, அது ஒன்று படுத்து கிடக்கும், இல்லாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று படுத்துருக்கும் தூங்கும், இல்லாட்டி அந்த கூண்டுக்குள்ள சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒன்று தமோ குணம், இல்லாட்டி ரஜோ குணம். சாத்திய குணத்துக்கு வரவே வராது. ஏன்னா அது ஒன்றே மாமிசம் மட்டும் சாப்பிடும். ரெண்டும் சாப்பிட்ற நாய், இந்த பூனையெல்லாம் பாருங்க, 2 உணவு இருக்கும். இந்த மாமிசமாக ரெண்டையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. வெறும் மாடு, பசுமாடு, மான், யானை, ஒட்டகம், இது சாணத்தை மிதிப்போம், சாணத்தை முழுகுவோம் வீட்டுக்கு. எந்த நாற்றமும் அடிக்காது, அது குளிக்கவே குளிக்காது, ஆனால் உடம்பு வீசாது. பார்த்துருக்கோமா இல்லையா? அது குளிக்காட்டாலும் வீசாது. அந்த சாணத்தை வீட்டில் முழுகுவோம், யானை சாணத்தில் மிதிப்போம். இல்லை பலத்துக்காக மாமிசம் சாப்பிடணும்னா குதிரையை விட பலசாலி எதுவும் இல்லையா? குதிரை திறன் தான் சொல்கிறோம், புலித்திறன்னு சொல்கிறது இல்லை, சிங்கத்திறன்னு சொல்கிறது இல்லை, கார்ஸ் பவர்னு பேரே வச்சுருக்கோம். அது ஓடுற ஓட்டம் எந்த மிருகமும் ஓடாது. அப்போ அது என்ன சாப்பிடுது? என்வியா சாப்பிடுது. அப்போ மனசையும் பாதிக்குது, இது உடலையும் பாதிக்குது. அதை இந்த உணர்வு மயமாக யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கணுங்கிற இந்த மாதிரி உணவு, அது மாதிரி கடினமான உணவுகள் ஏற்காமல் இருத்தல். ஏன்னு சொன்னால், இந்த உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சவங்களுக்கு கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சாதனை. சாப்பிடாமல் இருக்கிறது ஈஸி, அளவாக சாப்பிட்றது கஷ்டம். நீங்கள் காலையிலேருந்து ஒன்று சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பேசாமல் இருந்துருவீங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிடாம விட்டால் பசிச்சுக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அது ஒரு பெரிய சாதனைங்கிறார். திருக்குறளில் அந்த புலால் மரத்தில் ஒரு குறள் இருக்கு, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்றார், 12 வருஷம் மனசால கூட ஒரு உயிருக்கு தீங்கு செய்யலைன்னா புலி சிங்கம் கூட உன்னை ஒன்றுமே தொடாதுங்கிறார். நீ பக்கத்துல தடவி கொடுக்கலாம், உன்னை டச்சே பண்ணாதான். மனசால கூட ஒரு உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் 12 வருஷம் இருந்தாச்சுன்னா அது அந்த சுபாவடி மாறிடும். அதனால தான் காட்டில் சில முனிவர்கள் தவம் பண்ணிக்கிட்டும் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, ஒன்றுமே டச் பண்ணால் போதா இல்லையா? இதுக்காக தான் இந்த புலால் மறுத்தல் சொல்கிறது. புலாலுங்கிறத விட முக்கியமான விஷயம் அளவான உணவு, ஹிதமான உணவு, சுத்தமான உணவு. அதனால தான் நெய்வேத்தியம் படைச்சிட்டு நம்ம சாப்பிடுன்னு சொல்கிறோம். எந்த உணவாக இருந்தாலும் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்கு முதல் நாள் படைச்ச படைப்பீங்களா? முதல் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்து சாமிக்கு படைப்பீங்களா? படைக்க மாட்டோம். நம்ம பிரம்மா அர்ப்பணை சொல்லி சாப்பிடும் போது என்ன கடவுளுக்கு படைக்கணும். அப்போ ரொம்ப பழசாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப நாள் போடுறது, கெட்டு போனது, இதெல்லாம் பண்ணால் மனசையும் பாதிக்கும், உடலையும் பாதிக்கும் சொல்லி இந்த உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியமான ஒரு சாதனை.
இது 11 சாதனை. இந்த 11 சாதனை எப்படின்னா, சாப்பாடெல்லாம் நம்ம சமையல் பண்ணி காய்கறியெல்லாம் வாங்கி சோறெல்லாம் ஆக்கி தயார் பண்ணி தட்டெல்லாம் கழுவி தட்டை போட்டு சாதத்தை போட்டு வச்சாச்சு. 12வது சாதனை ஞான யோக சாதனை. என்ன சாதனை? ஞான யோக சாதனை. இது உயர்ந்த உத்தமமான இறுதியான சாதனை. அப்போ மற்றதெல்லாம் கீழான சாதனை இல்லை, இதுக்கு தயார்படுத்தும் சாதனை. சில பேர் தவம் செஞ்சாலே போதும், நீ ஜபம் பண்ணாலே போதும், நீ இது கடவுளை கும்பிட்டு வழிபட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணாலும் அதை முறையாக பண்ணுனா இந்த சாதனையில் வந்து விட்டுரும். இப்போ நம்ம கர்மத்தில் அகர்மம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆத்மா அழியா 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஞான யோகம். இந்த சாதனை வந்து இந்த கடைசி வரைக்கும் போகுது. 18வது அத்தியாயத்தில் அவன் சொல்லுவான், அதை சொல்ல போகிறேன் திருப்பி. இதுக்கு இப்போ நாம் இந்த தத்துவத்தை பேசணும்னா அதுக்கு பேர் சிரவணம்னு பேர். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுத்தே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியும். இந்த தத்துவத்தை ஒரு குரு மூலமாக ஒருத்தர் மூலமாக கேட்டுத்தே இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய கேட்காம தானாக உதயமாகாது. இல்லையா, அவர் போதி மரத்தடியில் உட்காந்துருந்தார், அதுவாக ஞானம் வந்துச்சுன்னா அவர் நிறைய கேட்டிருக்கார். எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் கேட்டிருப்பாங்க. ரமணருக்கு செத்து தொலைன்னு ஒரு வார்த்தை, அது வேலை செஞ்சு பூர்வ ஜென்ம வாசனை, அது பேர் நிறையா பேர்ட்டு அவர் கேட்டிருக்காங்க. வர்ற யாத்திரிகள், பெரிய சன்னிகள் எத்தனையோ பேரை பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. அப்படி கேட்காம நம்ம தியானம் பண்ணி ஏதாவது வரும்னு சொன்னால், கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பார்? இவன் கேட்ட கேள்விக்கு அர்ஜுனனுக்கு, என் தலையில் கையை வைக்கிறேன் உனக்கு ஞானம் வந்துடட்டும். அவர் கடவுள் தானே, தலையில் கையை வச்சு வர வச்சிருக்கலாம்ல, அப்படி வர வச்சாரா? அவன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்கிறார். திருப்பி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறான், பதில் சொல்கிறார். இதுக்கு பேர் தான் ஞான யோகம். குரு மூலமாக கேட்டு இந்த அறிவை பெற வேண்டும், வேறு வகையில் வரவே வராது. தியானம், ஜபம், எல்லா சேவை, இந்த விரதங்கள் எல்லாம் அந்த கேட்கும் பொழுது புரியக்கூடிய சக்தியை கொடுக்கும், அதுக்கு உண்டான தகுதியை கொடுக்கும். ஞான யோகம் புரிவதற்கான தகுதியை கொடுக்குமே ஒழிய நேரடியாக ஞானத்தை கொடுக்காது. அப்படி கொடுக்கும்னா எல்லா சாஸ்திரமும் சிஷ்யன் கேள்வி கேட்பான், குரு கொடுக்குறது மாதிரி சொல்கிற மாதிரி வந்திருக்கு. நான் உன் தலையில் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உனக்கு ஞானம் வந்துடும்னு சொல்லலாம், இல்லாட்டி காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ண ஞானம் வந்துடும் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவே இல்லை. இதுக்கு பேர் சிரவணம்னு பேர். கேட்ட பிறகு சந்தேகம் வரும், மனனம். சந்தேகத்தை திருப்பி குருகிட்ட கேட்குறதுலையோ இல்லை அடுத்த வகுப்பில் கேட்கும்போது புரியும். இந்த வகுப்பு கேட்டு போவீங்க, ஒரு சந்தேகம் வந்துடும். ஒன்று புரியலைன்னா பக்கத்தில் கேட்டவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை குருகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி அடுத்த வகுப்பு கேட்கும்போது சந்தேகத்துக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும். இது மனனம், சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவது. என்னதான் படித்தாலும் என்னதான் கேட்டு புரிஞ்சாலும் அது நிலை நிற்காது. அதுக்கு கொஞ்சம் அந்த ஞானத்தை நிஷ்டை பண்ணுவதற்கு சில சாதனை பண்ண வேண்டியது. திருப்பி திருப்பி சிந்திக்கிறது, திருப்பி கேட்கறது. விபரீத பாவனை போகாது. எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் நான் உடம்புதான் நான் சொல்லி அப்படியே வளர்ந்துட்டோம். திடீர்னு உடம்புல ஆத்மானை எப்படி போக முடியல? புரிஞ்சாலும் நிற்காது அது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் வீட்டில் ஒரு செல்ஃபில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, டெய்லி அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல வச்சா சரிப்படாது, வேறு இடத்துல மாற்றி வைக்கணும்னு சொல்லி அடுத்த ரூமில் கொண்டு போய் வச்சிடுறீங்க. அதை நீங்கள் மறுநாள் வச்ச மறுநாள் எங்கே கை போகும்? 10 வருஷமாக அங்கே போய் எடுத்ததில் அங்கே தான் உங்கள் மனசு திருப்பி அங்கே போயிடுச்சு, அங்கே வச்சு 2வது திருப்பி போவீங்க. வச்சது நம்ம தான், இங்கே வச்சோங்கிற அறிவு நம்மளுக்கு இருக்குது. இருந்தாலும் சுபாவம் என்ன பண்ணுது? அந்த பழைய இடத்துக்கே போகும். இப்படி ஞானம் வந்தாலும் கூட நான் ஆத்மா உடல்லேங்கிற ஞானம் வந்தாலும் உடல் தான் நானுங்கிற புத்தி எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் வந்தாச்சு இருக்குது. அது உடனே போகிறதில்ல. அறிவு வந்தாலும் அபிமானம் அப்படியே இருக்கும். அதை திருப்பி சிந்திச்சு இப்போ ஒரு நாள் போய் மாற்றி எடுத்துகிறோம், ஒரு வாரத்துக்கு அங்கே தான் கை போகும். பழைய வச்ச இடத்துக்கு ஒரு வாரத்துக்கு திருப்பி போயிட்டு வரும். பிறகு என்ன பண்ண, பிறகு இங்கே வந்துடும். இங்கே வந்த பிறகு கூட ஒரு 3 மாதம் கழிச்சு என்னைக்கா ஒரு அங்கே போகும், பழையபடியும் கை போகும். நம்மளே அறியாமல் அந்த பழைய இடத்துக்கு போகும், தேடி போகும். அது மாதிரி இந்த ஞானம் வந்தாலும் அந்த பழைய பாவனை வரும். அதுக்கு நிதித்தியாசனம்னு ஒரு சாதனை. அந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் சிந்திச்சு தியானம் பண்ணுறது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிறது கடைசியாக உத்தமமான இறுதியான சாதனை. இது ஞான யோகம். இதில் தன்னை பற்றி அறிதல், இறைவனை பற்றி அறிதல், இந்த சிருஷ்டியை பற்றி அறிதல்,
மொத்தம் 3 விஷயம் இருக்குது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும், இந்த உலகம் எப்படி தெரிஞ்சுக்கிறணும். இது 2 நம்ம கண்ணு முன்னாடி இருக்க விஷயம். 3வது ஒரு விஷயம் இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்க்கல. அந்த கடவுள் யார், நான் யார், இந்த உலகம் என்ன, இந்த 3ஐயும் தெரிந்து கொள்வது தான் ஞான யோகம். இதனுடைய உண்மை சொரூபத்தை புரிந்து கொள்வது. சரி, இதில் ஒரு முக்கியமான சுலோகம் ஒன்று சொல்கிறார். இந்த ஞானத்தை எப்படி பெறுவது? பணம் கொடுத்து வாங்கிடலாமா? இப்போ காலேஜில் சீட்டு வாங்குறது மாதிரி மெடிக்கல் காலேஜுக்கு 10 லட்சம் 50 லட்சம் அப்படி வாங்கிடலாமான்னா, பணிந்தும் கேட்டும் பணிவடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாகன்றது. கேட்கும் பொழுதே பணிவாக கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், சிரத்தையோடு கேட்கணும், அந்த ஒரு பணிவான பாவனையோடு கேட்கணும். சேவை, சில பேர் குருவுக்கு பக்கத்தில் சேவை பண்ணுற வாய்க்கு சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சேவை பண்ணால் இங்கே இன்னொரு இடத்துல ஞானம் கிடைச்சிடும். எல்லாருக்கும் பக்கத்திலே குருவிட்டிருந்து சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்காது. ஆனால் அந்த சேவையின் மூலமாகவும் இந்த ஞானம் கிடைக்கின்றது. எனக்கு ஒரு அனுபவம், கண்கூடான அனுபவம் என்னன்னா, நான் சொல்லியிருக்கேன், நான் இல்லற வாழ்க்கையிலேருந்து வந்தவன். அதுவும் இல்லை, ஆரம்பத்தில் ஒரு நாஸ்திக சிந்தனையிலேருந்து ஒரு மாதிரியாக வாழ்ந்துட்டு வந்த பொழுது ஒரு பெரிய மனப்பக்குவம் அப்படிலாம் இல்லை. நான் கிளாஸுக்கு போனால் என்ன ஆகும்னா, கர்மயோகம் இதெல்லாம் பசங்க நல்லா கேட்பேன். ஆத்மான்னு சொன்னால் தூங்கிடுவேன். ஆத்மாவை பற்றி பேசினாருன்னா தூக்கம் வந்துடும் எனக்கு. நீங்கள் என்னமோ சங்கடப்படுறீங்க தூக்கம் வருது, ஆத்மா தத்துவத்தை பேசினா தூக்கம் வந்துடும், புரியாது. நான் அப்படி தான் கேட்டேன் ஆரம்ப காலத்தில். 25-26 வயசில் இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். என்ன சாமி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்பேன். கேட்டுக்கிட்டே இருங்க புரியும் பார், அவர் சாமி தான். அவர் கூட அப்போ 25-26 வயசு பண்ணும் பொழுது அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ ஒரு 10 நாள் கூட இருந்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்குற வாய்ப்பு எனக்கு பகவான் கொடுத்தார். அதை முடிச்சுட்டு வந்து கேட்குறேன், திரை விலகினது மாதிரி விலகுது. ஒவ்வொன்றும் அப்படியே உள்ள போது தெளிவாக விலகுது. அந்த விஷயம்லாம் அவ்வளோ புரிய ஆரம்பிச்சது. அப்போ கூட சொன்னேன், எனக்கு ஞானம் வரணும்னு உங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆக்கிட்டார் சாமி கடவுள் அப்படின்னு. அந்த விஷயம் புரிகிறதுக்காக. அப்படி அது சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா சேவை பண்ணோம்னு சொன்னால் அதனுடைய பலனாக பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் கேளு, தத்துவத்தை உணர்ந்த ஞானிகள் உனக்கு இதை சொல்லுவார்கள் இருக்கு. அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நான் உங்களுடைய சிஷ்யன், உங்களிடம் சரணடைகிறேன்னு சொல்லி பணிஞ்சு கேட்குறான். அதுக்கு பிறகு இங்கேயும் சொல்கிறார். இதனால் பலன் என்னன்னா, ஜீவன் முக்தி, விதேக முக்தி கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவன் ஆனந்தமாக நிறைவோடு இருப்பான். இறந்த பிறகு மீண்டும் பிறக்க மாட்டான். இது ஞானயோக இறுதி சாதனை. இந்த எல்லா சாதனையிலையும் நான் பிரம்மனாக பார்த்தல். இந்த சாதனை செய்பவனும் பிரம்மன், சாதனையும் பிரம்மன், அதுக்கு பயன்படுத்துகிற கருவிகளும் பிரம்மன், அதனுடைய பலனும் பிரம்மன் சொல்லி இப்படி எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்க்க வேண்டும். இந்த 11 சாதனை உணவு தயாரிப்பது, 12வது சாதனை உணவு சாப்பிடுவது, பலன் பசி நீங்குவது. அது மாதிரி இந்த 11 சாதனை மனதை பக்குவப்படுத்தி இந்த ஞானத்தை புரிவதற்கான தகுதியை கொடுக்கும். 12வது சாதனை ஞானத்தை கொடுத்துவிடும். அதனுடைய பலன் மோட்சம். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஜீவன் முக்தி, துன்பமில்லாத பெருவாழ்வு வாழ்வது, இறந்த பிறகு மீண்டும் பிறக்காமல் இருப்பது. சரி, இதனால் என்ன பலன் கிடைக்குது இந்த சாதனை எல்லாம் பண்ணா அப்படின்னா, இங்கே ஞான பலனை சொல்லி ஒரு 6 பலன் சொல்கிறார். அதில் முக்கியமாக 3 பலன் சொல்கிறாரு. நம்ம பார்க்கலாம் அந்த 6 பலனையும். மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம்ங்கிறார். இந்த ஞானத்தில் பலன் மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம். பிறகு எல்லாவற்றையும் ஆண்டவனாக பார்க்கக்கூடிய தன்மை வருதல், உண்மையான தூய்மையை நாம் அடைதல், பரமசாந்தியை அடைதல். சாதாரண சாந்தி இல்லை, பரமசாந்தியை அடைதல். முக்கியமானது மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம்ங்கிறார். மோகநாசம்னா என்னன்னு சொன்னால், அதாவது மோகம்னா குழப்பம், எது உண்மை எது பொய் என்ற குழப்பம்.
எது நல்லது எது கெட்டது என்ற குழப்பம். இந்த குழப்பம் அனைத்தும் நாசத்தை அடைந்துவிடும். மோகம் நாசத்தை அடைந்துவிடும். உண்மை எது பொய்யது என்ற குழப்பமும் போய்விடும். எது நல்லது கெட்டதுங்கிற குழப்பமும் போயிடும். இதில் இந்த கடவுள் விஷயத்திலேயே இந்த குழப்பம் இருக்கிறதுனால இத்தனை மதம் வந்துச்சு. இந்த குழப்பம் இல்லாட்டி இவ்வளோ மதம் தோண்டி இருக்காது. விஷ்ணு பெரியவரா, சிவன் பெரியவரா இருக்கா இல்லையா குழப்பம்? ஒரு இடத்துல பெரிய வாதம் நடந்துச்சா, சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்ட்டு. அது 2 மாதம் தொடர்ச்சியாக நடக்குது, யாரும் ஜெயிக்க முடியல. ஒரு சன்னியாசி வந்திருக்காரு, என்னன்னு கேட்டிருக்காரு. இது 2 வாதம் நடக்குது அப்படின்னு இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் யார் பெரியவர்னு கேட்டிருக்காங்க. அந்த இங்கே விஷ்ணு பெரியவர்னு வாதம் பண்ணுறவரை பார்த்து, நீ விஷ்ணு பெரியவர்னு வாதம் பண்ணியிருக்க, விஷ்ணுவை பார்த்துருக்கியான்னு கேட்டிருக்காரு. நான் பார்க்கல. அவரை பற்றி தத்துவம் தெரியுமா? தெரியாது. இவரை கேட்டிருக்காரு, உனக்கு சிவனை பற்றி பார்த்துருக்கியா? பார்க்கல. முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற பார்க்க முயற்சி பண்ணுங்க, அது பிற வாதம் பண்ணுங்கிறார். உண்மை தத்துவம் புரிஞ்சா வாதமே வராது. இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் பெருசுங்கிற வாதமே வராது. கடவுள் யார், கடவுள் தத்துவம் என்ன என்பதில் குழப்பம் நீங்கிவிட்டால் இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் பெருசுங்கிற வாதம் வரவே வராது. அந்த குழப்பம் நீந்துவிடும், மோகம் நாசத்தை அடைந்து விடுங்கிறார். அதனாலதான் நம்ம மதத்தில் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிடுவோம், அவங்க யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழப்பம் ரொம்ப இருக்கு. நம்மகிட்ட குழப்பம் இல்லாததுனால என்ன பண்ணுறா, எல்லாம் ஒரே கடவுள் தான், யாராயிருந்தாலும் ஏற்றுக்கிறோம். மற்றவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியலை. காரணம் புரியலை. எல்லாம் ஒரே தத்துவங்கிறது புரியலை. அதாவது அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லி பாட்டு இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடம் ஒரு பாட்டு இருக்கு. நீ இல்லாத இடமே இல்லைன்னா நம்ம கோயிலுக்குள்ளேயும் அவர் இருக்கணும்ல. நீ சொல்லி இல்லாத இடமே இல்லைன்னா அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கணும், நம்ம சாமி கடவுளுக்குள்ளேயும் அவர் இருக்கணும். இங்கே இல்லை அங்கே மட்டும் இருப்பார்னா அப்போ என்ன தத்துவம் அது? அப்போ நீ சொல்கிற வார்த்தைக்கு அதுக்கு தப்பாக தானே இருக்கு, பொய்யா போகுது. நம்ம அப்படி இல்லை. அல்லாவா வந்தது எங்கள் கடவுள் தான், ஒரே பிரம்மன் தான். இயேசுவானாலும் பிரம்மன் தான், சிவனாக இருந்தாலும் பிரம்மன் தான், விஷ்ணுவாக இருந்தாலும் பிரம்மன் தான். நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா தத்துவம் புரியலை, மோகம் நாசம் அடையவில்லை. இங்கே மோகம் நாசம் அடைந்து விடும் அப்படிங்கிறார். அதாவது கீதையில் 18வது இது எப்போ இந்த மோக நாசம் அடையும் தெரியுமா? அர்ஜுனனுக்கு இப்போ எல்லாம் அடையலை, இவ்வளோ சொல்லிக்கிட்டு அடையலை. மோகநாசன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அடையலை. அவன் எப்போ சொல்லுவான் தெரியுமா? 18வது அத்தியாயத்தில் 72வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பேசி முடிப்பார். சுடிச்சவனு ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், அச்சுதா உங்கள் அருளால் எனது மோகம் அழிந்ததும். 18வது அத்தியாயத்தில் 73வது ஸ்லோகத்தில் சொல்கிறான் அர்ஜுனன். அது வரைக்கும் சொல்ல மாட்டான். அச்சுதா உனது அருளால் எனது மோகம் அழிந்தது, மேலும் என்னால் ஞான ஒளி பெறப்பட்டது, இப்பொழுது நான் சந்தேகமற்றவனாக உறுதியாக இருக்கிறேன். எப்போ சொல்கிறான்? 18வது அத்தியாயத்தில் சொல்கிறான். அப்போத்தே இந்த தத்துவமெல்லாம் கேட்டவுடன் அவனுக்கு மோகம் அழிகிறது. ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குதுல்ல. எப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, என்ன கண்டுபிடிச்சாலும் அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்னென்னு அவங்களுக்கு புத்தி அறிவு போய்கிட்டே இருக்கும். இப்போ விண்வெளியில் போகிறீங்க, விண்வெளி எங்கே போய் முடியுது, இந்த ஸ்பேஸ் எங்கே எண்டா தெரியாது, விடையே சொல்ல முடியலை. 10,000 கோடி கேலக்சி இருக்குங்கிறாங்க. ஒன்று போட்டு 11 சைவர் போட்டால் எவ்வளவு சைவர் வருதோ 10,000 கோடி கேலக்சி, 10,000 லட்சம் கோடி, 10,000 லட்சம் கோடி கேலக்சியே இருக்கான். நாம் இருக்கிறது ஒரு கேலக்சி, பால்வழி மண்டலம். இதில் இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி எத்தனை சூரியன் இருக்கானோ 10,000 லட்சம் கோடி சூரியன் இருக்கான் நம்ம இருக்கக்கூடிய கேலக்சியில். அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னா போய்கிட்டே இருக்கு. எங்கே போய் முடியும்னு சொல்கிறோம். இதனால் இப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை உடச்சிட்டு போனால் என்னென்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? விஞ்ஞானி சொல்கிறார் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இதோட முடிஞ்சு போச்சு. எதனால் முடியுது, எதனால் மூடப்பட்டு இருக்குன்னு கேட்குறான். அவன் எதாவது ஒன்று அதை உடச்சிட்டு போனால் என்ன? இப்படி கேட்டுக்கிட்டே தான் போக முடியுமே ஒளியே எண்டே கிடையாது. நிறைய பதிலுக்கு வராது, பதிலே கிடையாது. இதுக்கு ஞானிக்கு அந்த பதிலாக நின்று போயிடும். ஞானத்தோட தத்துவம் புரிஞ்சாச்சு, கேள்வியே அனாவசியம்னு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு இது எல்லாம் ஒரு கற்பனை அப்படிங்கிறது அது மாதிரியா புரியணும். அப்போத்தான் புரியும். அது வரைக்கும் அது சொன்னால் குழப்பமாகத்தே இருக்கு. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் அதுக்கப்பால் அது புத்தியில் இருக்கிற அரிப்பு நிறைவாகிவிடும். ஞானத்தில் 2 பலன் சொல்லுவாங்க, ஆசை அழியும்
புத்தியின் அரிப்பு அழியும் சொல்லி. ஞானம் வந்தால் புத்தியில் இருக்க அரிப்பு உடனே அழிஞ்சு போயிடும். ஆசை மட்டும் வாசனை ரூபத்தில் இருக்கும், கொஞ்சம் நாளான பிறகு அழியும். அதனால் இந்த மோக நாசம்ங்கிறது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த அரிப்பு அழிந்து விடுதல், இது கட்டாயம் இந்த ஞான பலன்கிறார். அடுத்து பாபநாசம். மற்ற எல்லா பாவம் செய்தவர்களை காட்டிலும் அதிகமான பாவத்தை நீ செய்தவனாக ஒரு கால் இருந்தாலும், ஞானத்துக்கு வந்தால் பாவம் செஞ்சிருக்க மாட்டான், ஆனால் அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல. எல்லா பாவத்தோடும் நீ பெரிய பாவம் செஞ்சிருந்தா கூட அழிஞ்சு போயிடுங்கிறார். இந்த ஞானம் எரிச்சிருங்கிறார். எல்லா பாவம் பெரிய கடல் மாதிரியான், இந்த ஞானம் அதை அந்த கடலை கடக்கிற கப்பல் மாதிரியான். அந்த பாவங்கிற கடலை இந்த ஞானம்ங்கிற கப்பலால் நீ கடந்து செல்ல முடியுங்கிறார். அனைத்து பாவங்களையும் அழித்து விடும் அப்படிங்கிறார். இந்த பாவத்தினுடைய விளைவு தான் நம்மளுக்கு வரக்கூடிய துக்கம். புண்ணியத்தினுடைய விளைவு சுகம். நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் அதனுடைய விளைவாக சுகம் கிடைக்கும், பாவம் பண்ணியிருந்தால் துக்கம் கிடைக்கும். ஞானிக்கு துக்கமெல்லாம் போயிடும். எல்லா துக்கம் போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? எல்லா பாவமும் போயிடும், அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். இப்போ ஒரு பயம் வருது, நோய், வறுமை, இப்படி எல்லாத்துலேயும் ஒரு துக்கம் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு துக்கத்துக்கு ஒரு நிவர்த்தி இருக்கும் அதை போக்குறதுக்கு. ஆனால் இந்த ஞானம் எல்லா துக்கத்தையும் ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால் எல்லா பாவங்களும் அழிந்து விடுகிறது. ஏழ்மையினால் துக்கம் வந்தால் பணம் வந்தால் துக்கம் போகும், நோயினால் துக்கம் வந்தால் ஆரோக்கியம் வந்தால் துக்கம் போகும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. சில நேரங்களில் நல்லா பண்ணியிருப்போம், திருஷ்டி துக்கம் வந்துடும், திருஷ்டி ஆகி போச்சுன்னு சொல்லி பிறகு மிளகாவத்தெல்லாம் போட்டு எரிக்கணும், அது ஒரு திருஷ்டி. அந்த துக்கத்தை போக்குறதுக்கு அது பரிகாரம். இங்கே ஒரே பரிகாரம், ஞானம் வந்தால் அனைத்து துக்கமும் அகழுவதால் துக்க காரணமான பாவம் அனைத்தும் அழிந்துவிடும். வால்மீகி யாரு? பெரிய கொள்ளக்காரன், சாதாரண கொள்ளக்காரன் இல்லை, பஞ்சமா கொன்றுவானா, பொருள் இல்லாட்டி ஆளை கொன்றுவானா. வால்மீகி படு கொள்ளக்காரன், கொள்ளக்காரன். ராமாயணத்திலிருந்து முனிவர் ஆயிட்டார். எப்படி ஆனார்? ஞானம் மாத்திருச்சா இல்லையா? வால்மீகி எப்படி பாருங்க. அதே மாதிரி பாருங்க, அருணகிரிநாதர் எடுத்துக்கங்க, திருமங்கை ஆழ்வார் எடுத்துக்கங்க, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஞானம் என்ன பண்ணுச்சு? அத்தனையும் போக்கி ஞானத்தை கொடுத்து விட்டது. அதனால் இது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது இந்த ஞான பலன். ஒரு கால் மற்றவர்களை விட அதிகமாக பாவம் செய்தவனாக இருந்தாலும் கூட இந்த ஞானத்தை நீ பெற்றுவிட்டால் அனைத்தும் அடியோடு அழிந்துவிடும் பலன் சொல்கிறார் பகவான். எது? கர்மத்தில் அகர்மத்தை, அகர்மத்தில் கர்மத்தை. 2வது அத்தியாயத்தில் பார்த்தா ஆத்மா அழியாதது, அது நானேங்கிற தத்துவம் புரிஞ்சுன்னு சொன்னாங்கிறார். 18 அத்தியாயம் முடிகிறதுக்குள்ள எல்லாரும் புரிஞ்சிருவீங்க, கவலைப்பட வேணாம். புரியாட்டாலும் கூட நான் சாரமாத்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து ஞானம் தான். நான் அந்த காலத்தில் என்னது, பென்சிலின் ஊசி போடுற மாதிரி எல்லா நோய்க்கும் ஒரே ஊசி தான். சில வைத்தியர் இருக்காங்க, எல்லாம் பார்ப்பார், இந்த நோயின்னு சொல்லுவார், ஒரே பொடிதான் கொடுப்பார், அந்த ஒரு பொடி எல்லா நோயும் கொடுப்பார். சில வைத்தியர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க. அது மாதிரி ஒரே டோஸு ஞானம். எப்படி போகுதுன்னு சொன்னால், எல்லாம் அந்த உடல் மனசை சார்ந்ததுதான் பாவங்கள்லாம். இவன் உடல் மனசே நானே இல்லைன்ட்டு போயிடுவான். அதனால் இவனுக்கு பாவம் வராது. ஒரு கத்தி இருக்குது, உடலையும் மனசையும் கருவியாக பயன்படுத்துவான் ஞானி, அதனால அவனுக்கு பாவம் சேராதும்பார். ஒரு கத்தியில் ஒருத்தர் பசிக்குது, ஒரு பலாப்பழத்தை அறுத்து அந்த பழத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறோம், அப்போ அந்த புண்ணியம் தானே அது, அவன் பசி நீங்கிற பழத்தை கொடுக்குறோம். அதுக்கு கத்தி பயன்பட்டதுனால கத்திக்கு அந்த புண்ணியம் சேருமா? சேராது. சரி, அதே கத்தியை வச்சு ஒருத்தனை கொலை பண்ணிடுறோம், அந்த பாவம் கத்திக்கு சேருமா? அதை செய்தவனுக்கு சேரும். இவன் கருவி, இந்த உடலையும் மனசையும் கத்தி மாதிரி கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அந்த ஞானம் வந்தவுடன் இது கருவிங்கிற புத்தி வந்ததுனால எந்த பாவமும் இவனுக்கு பாதிக்காது. 3வது கர்மநாசம். இது என்னன்னு சொன்னால், நம்மளுடைய எத்தனை கோடானு கோடி ஜென்மங்களில் சேர்த்த பாப புண்ணிய கர்மங்கள் 3ஆக பிரிக்கப்படுது. ஒன்று சஞ்சித கர்மம்னு பேர். மொத்தமாக கூட்டமாக இருக்குமா. இப்போ கம்ப்யூட்டரில் அப்படியே சேர்த்து வச்சுருப்பாங்க சிலதெல்லாம், எதை தட்டமோ அது வரும். அப்படி அது மாதிரி நம்ம பிறவி எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது, கடவுளுக்கு மட்டும் தெரியும். மொத்தமாக கூட்டமாக இருக்குமா. அதில் பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும். இதுக்கு பேர் சஞ்சித கர்மான்னு பேர்.
கடவுள் என்ன பண்ணுவார், அந்த சூழலை பார்த்து இந்த கர்மம் இன்னைக்கு வெளிப்படட்டும்னு வெளியே விடுவார். அப்போ எந்த பிறவி, மனித பிறவியோ ஆடோ மாடோ பிறப்போம். அது பேர் பிராரப்த கர்மம்னு பேர். வெளிப்பட்ட கர்மம். மொத்த கர்மம் சஞ்சிதம், வெளிப்பட்ட கர்மம் பிராரப்த கர்மம். பிறகு இப்போ வெளிப்பட்ட பிறகு சும்மா இருக்கமா, இப்போ பாவ புண்ணியம்லாம் சேர்ப்போம். இந்த பிறவியில் புண்ணியமும் செய்வோம், பாவமும் செய்வோம். இதுக்கு பேர் ஆகாமிய கர்மம்னு பேர். அப்போ மொத்தமாக இருக்கிறது சஞ்சித கர்மம், வெளிப்பட்ட கர்மம். இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பிராரப்த கர்மம், இப்போ சேர்க்கிறது ஆகாமிய கர்மம். இப்படி 3 விதமான கர்மங்களும் அடியோடு அழிந்து விடுங்கிறார். ஏன்னா புண்ணியமும் அழிஞ்சு போயிடறாங்க. கர்ணனுக்கு அவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்க உயிரை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது எது? தர்மம், புண்ணியம். அந்த புண்ணியத்தை தானம் பண்ண உடனே மோட்சம் அடைஞ்சிடும். அப்படி எல்லாவற்றையும் அழித்து ஞானத்தை குடித்து விடும். தியாகத்தையும் புண்ணியத்தையும் தியாகம் பண்ணிடுவோம், போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிருங்கிறார். பாவமோ புண்ணியமோ எல்லாமே முழுமையாக அழிந்து விடும். அது எப்படி அறியும் சொன்னால், நெருப்பு மாதிரியா ஞானம். நெருப்பில் நீங்கள் நல்லா எரியிற நெருப்பு என்ன போட்டாலும் என்ன ஆகும்? எரிச்சிடும். ஹோமகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா நெய்யை விடுறாங்க, அது எரிய வைக்கிறது. பழங்கள்லாம் போட்டால் நெருப்பை அணைக்கணும், ஆனால் அதுவும் எரிஞ்சு போயிடும். என்ன போட்டாலும் அதை பொசிக்கிறோம். அது மாதிரி இந்த ஞானம்ங்கிற அக்னி அனைத்து கர்மங்களையும் பொசிக்கி விடுகிறது. மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம், இந்த 3 நாசங்களும் இந்த ஞான பலனாக ஒருவனுக்கு கிடைக்கிறது. இது முக்கியமான பலன். பிறகு அனைத்தையும் அவன் பிரம்மனாக பார்ப்பான், ஆண்டவனாக பார்ப்பான். எல்லாம் கடவுள் மயம், எல்லாம் இறை மயம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு உருவாகும். நானும் பகவானும் ஒன்று என்ற எண்ணம் வரும். பிறகு இவன் இந்த கர்மயோகத்தின் மூலமாக உள்ளத்திலே தூய்மைப்படுத்தி ஞானத்தை அடைஞ்சிருப்பான். இது மாதிரி தூய்மையானது உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறார். கர்மயோகம் ஞானத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்கு தூய்மைப்படுத்தும். இந்த ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த ஆத்மா தான் இருக்கிறதுலே தூய்மையானது. அப்போ இதை விட தூய்மைப்படுத்தும் சாதனம் எதுவும் இல்லை. அப்போ எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துவது இந்த ஞானம். பிறகு பரமசாந்தியை கொடுக்கும். உலக இன்பங்கள் தற்காலிகமான சாந்தியை கொடுக்கும், இது பெர்மனன்ட் சாந்தியை கொடுக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவும் இல்லை. ஏதோ அனுபவிக்கிறோம், ஏதோ பொருள் அனுபவிக்கிறோமா? தூக்கத்தில் ஆழ்ந்து தூங்குறோம். தூங்கும்போது விழிச்சவன என்ன சொல்கிறான்? நிம்மதியாக சுகமாக தூங்கினேன்னு சொல்கிறோமா இல்லையா? நிம்மதியாக சுகமாக தூங்கினேங்கிறான். அந்த நிம்மதிக்கு சுகத்துக்கு ஏதாவது பொருள் இருந்துச்சா? ஆழ்ந்த உறக்கத்தில் எந்திரிச்சவன் என்ன சொல்கிறான்? நிம்மதியாக சுகமாக தூங்கினேன், நிம்மதியாக சுகமாக தூங்கினேன். அந்த நிம்மதி சுகத்துக்கு அங்கே ஏதாவது பொருள் இருந்துச்சா? தூக்கத்தில் ஒரு பொருளும் இல்லை. ஒரு பொருளும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் நிம்மதி இருக்கு, ஒரு அமைதி இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த அமைதி ஆனந்தம் விழிப்பு நிலையில் வந்துடும். பரமசாந்தி அதுதான். எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பொருளும் இல்லாமல் சாந்தி அடைகிறோமோ, அது விழிப்பு நிலையிலும் இவனுக்கு அந்த சாந்தி இருக்கும். இந்த ஞானத்தை பெறுவதற்கு இனி ஒரு முக்கியமான சாதனை ஸ்ரத்தைங்கிறார், நம்பிக்கை. ஸ்ரத்தாவான் பவ அப்படிங்கிறார். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. இதெல்லாம் சொல்லியிருக்கு, புரியலை. எங்கே ஒன்றுமே புரியலையே, இது எப்படி நம்புறது? அப்படிலாம் சாந்தி வந்த மாதிரி தெரியலே அப்படின்னு நம்பிக்கை போகலாம். கடவுள் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு புரிஞ்சால் நிச்சயம் பலன் கிடைக்கும். நம்புனாத்தான் உள்ள நுழைய முடியும். இல்லாட்டி ஒரு ஊருக்கு போனோம், பாதை தெரியலை, எந்த பாதைங்கிற நம்மளுக்கு ஞானம் இல்லை, புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்கிறான் இந்த பாதை வழி போங்கன்னு சொல்கிறான். நம்ம ஐயோ அப்படி இருக்குமா இருக்காதுன்னா போக முடியுமா? நம்பி போகிறோம், அடைஞ்சிடுறோம். அப்புறம் மறுநாள் போகும்போது அங்கே நம்பிக்கை தேவையில்லை, ஞானம் வந்தாச்சு, அது அறிவாக மாறிடுச்சு. ஆனால் அறிவாக மாறுவதற்கு முதல்ல நம்பணும். இதுதான் பாதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அவன் சொல்கிறத நம்பித்தே உள்ளே போகணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு பாடம் நடத்துகிறாரு சின்ன ஸ்கூலில். பூமி சுத்துகிறதுன்னு சொல்கிறாரு. என்ன சார் உங்களுக்கு அறிவு இருக்கா? பூமி நின்றுக்கிட்டு இருக்க சுத்துன்னு சொல்கிறேன்னு சொல்லி வாத்தியாரை திட்டினா அந்த ஞானத்தை அடைய முடியுமா? எப்படி சார் சுற்றுது
அவருக்கு புரிய வைப்பார். நீ ட்ரெயினில் போகிற, மரம் நிற்கிது, மரம் போகிறது மாதிரி தெரியுதுன்னு உதாரணமெல்லாம் சொல்லுவார். சொன்ன பிறகு ஆமாம் உண்மையிலே பூமி சுற்று அறிவு வரும். நம்பாமல் இருந்தோம்னா அந்த அறிவு உள்ளே போகாது. இவர் என்னமோ கிறுக்குத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போயிடும். அது மாதிரி ஆத்மா அழியாது, நீ அழியாதவன், நீ மரணமற்றவன் சாஸ்திரம். என்னங்க நீ செத்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ சாக மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் ஞானம் உள்ளே போகாது. சிரத்தை, இதுக்கு ஒரு அத்தியாயம் வச்சுருக்காரு, 17வது அத்தியாயம். சிரத்தாத்திரய விபாக யோகம்னு சொல்லி ஒரு அத்தியாயமே வச்சுருக்காரு. 17வது 3ஆக பிரித்து சொல்கிறாரு. அங்கே போய் விரிவாக பார்ப்போம். முதல்ல பகவான் சொல்லியிருக்கார், பொய் இருக்கார். கடவுள் சொல்லியிருக்கிறார். இவர் சொன்ன கருத்து புரியுதோ புரியலையோ ஏதோ இருக்கு அப்படின்னு நம்பணுங்கிறார். அப்படி நம்பிக்கை இல்லை என்றால் நீ உலகத்தில் எதையும் அடைய முடியாது, நீ வீணாக அழிந்து விடுவாயின்னு சொல்றார். அதனால என்ன சொல்றார், சாஸ்திரத்தில் நம்பிக்கை வச்சு கர்மயோக முறைப்படி ஆண்டவரிடம் அர்ப்பணமெல்லாம் செய்து எல்லாவற்றையும் வேள்வியாக செய்து இந்த கர்மத்தில் அகர்மம், ஞானத்தில் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்த்து, இல்லை பிரம்மார்ப்பணங்கிறபடி எல்லாத்தையும் பிரம்மனா பார்த்து, அது புரியலைன்னா 12 சாதனைகளை செய்து இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் என்ற சாதனையின் மூலமாக ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய வேண்டும். மோட்சம் என்ன இறந்த பிறகு அடைகிறது இல்லை, அதுவும் தான். இறந்த பிறகு பிறக்காமல் இருக்கிறது மோட்சம். இந்த உலகில் வாழும் பொழுதே எவ்வளவு பிரச்சனைகள் தாக்கினாலும் அதை அப்படியே மேலோட்டமான துக்கத்தோட, ஆள் மனசில் துக்கம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பலனை கொடுப்பது தான் மோட்சம். அது ஜீவன் முக்தி. வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே மோட்சத்தை அடைதல். விதேக முக்திங்கிறது இறந்த பிறகு பிறக்காமல் இருக்கிறது. இந்த ஜீவன் முக்தியும் கிடைக்கும், விதேக முக்தியும் கிடைக்கும் சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். முதல்ல அவதார தத்துவம் சொன்னார், பிறகு ஞான கர்ம சந்நியாச யோகம், பிறகு 12 சாதனைகள், பிறகு இதனுடைய ஞான பலனை சொல்லி நிறைவு பண்ணார். இந்த அத்தியாயத்தில் இல்லறத்தார்களுக்காக அறிவினால் செயலை துரத்தல் அப்படிங்கிற கர்மத்தை சொல்லிட்டாரு. அடுத்த அத்தியாயம் துறவிகளுக்கு சந்நியாச யோகம், செயலை எப்படி துரத்தல், உண்மையான சந்நியாசம். அங்கேயும் இல்லறத்தை பற்றி சொல்ல போகிறார். இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னங்கிறத சொல்லி அந்த 2 வாழ்க்கை முறையினுடைய தன்மையை சொல்லி 2 வாழ்க்கை முறைக்கான சாதனைகள் 3வது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொன்னார். இதை கொஞ்சம் வேறு ஆங்கிளில் சொல்லி 5வது அத்தியாயத்தை தொடங்க போகிறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.